எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொல்லுங்க, எவ்வளவு நல்ல, சத்தமா உயர்ச்சி, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொல்லுங்க, என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, எவ்வளவு நல்லவர் நான் சொல்றேன் பாருங்களேன். காலையில வீட்டை விட்டு கிளம்புற கணவன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வராருல்ல, அவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சம்பளம் 25,000 30,000 தான் இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தா அந்த மாதத்தில் 50,000க்கு மேலே செலவு பண்ணியிருப்பீங்க. கடனே வாங்காமல் உங்களை வாழ வைக்கிறார் இல்லையா? அவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, என்னோடய மெடிக்கல் செலவுக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் 1 ரூபாய் அனாசின் மாத்திரையில் உங்கள் தலைவலியை எல்லாவற்றையும் மாற்றி சுகம் தருகிற தலைக்கு மேலே நல்லா கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா நல்லவர்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆகிறதுக்கு முத நாள் என்னுடைய மனைவி சொன்னாங்க, 99% எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம், எது இது பண்ணாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ஆண் குழந்தை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை இருந்தா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சார்னா நம்மளை யாரும் கீழே பார்க்க முடியாது, இப்படி மேலே தான் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. நீங்கள் நல்ல தெய்வத்தை என்ன பண்றீங்க? ஆராதிக்கிறீங்க. அப்போ அப்படியே 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. 1 2. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நல்ல கையை தட்டி, எனக்கு பேடு சொன்ன விட உங்க சத்தம் தான் கேட்கணும். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஆமென். நீர் எவ்வளவு நல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம். இந்த கன்வென்ஷன் வந்தாலே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் எந்திரிச்சு போவாங்க, எந்திரிச்சு வருவாங்க. அவங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரே ஒரு வேலை தான். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று ஆராதிக்க சொல்லிவிடுவேன், உங்களை மாத்திரம் தனியாக. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் வேணாலும் ஆராதிக்க விட்டிங்கன்னா, எனக்கு உண்மையிலே சத்தியமாக பாஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது, நேராக பார்த்ததில்ல, ஃபோன்லேயும் பேசுனது கிடையாது, அறிமுகமே கிடையாது, சுத்தமாக அறிமுகம் கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் அறிமுகமாக இருக்கிறோம், அவ்வளோதான். என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம். இந்த சபை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும், மேப் போட்டு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் என்ன மெசேஜ்னோன்னு அண்ணன்ட்டானே நோட்டீஸ் அனுப்பிச்சி விடுங்கண்ணே அப்படின்னு ரெகபாத் ரிவைவல் போட்டு அப்புறம் பாஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தேன்னா நம்ம பாஸ்ட் சர்ச் அப்படின்னு நான் சும்மா உட்கார தான் வந்தேன். ஓரத்தில் தான் உட்காந்துருந்தேன். ஓரத்தில் உட்காந்தாலும் உன் வேலை ஓரத்தில் உட்காரதில்லப்பா, ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நினையாத நாளுகளை உங்களை உயர்த்துற கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த 2022க்கு அப்புறம் அப்போஸ்தலர் நாட்களில் என்னென்னலாம் ஆண்டவர் பகிரங்கமா வீதியில செய்தாரோ, மறுபடியும் அதே தெருவில் இந்த சபை எந்த இடத்துல போய் ஜெபம் செய்தோ அதே தெருவில் அதே அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஏக்கம் ஆசையெல்லாம் ஒன்று தான், அன்னைக்கு நடந்துச்சுல இன்னைக்கு நடக்கணும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது. பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க, டிஜேஸ் போல பல தலைவர், அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்னுடைய ஜென்ரேஷனில் என் கண்ணு முன்னாடி நடக்கணும், நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நிரூபிக்கணும். என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா.
நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நம்பிக்கையோட என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார், எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ, என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார், எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. பாவியில் பிரதான பாவி நான், என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. சொல்லுங்க. பாவியில் பிரதான பாவி நான், என் பாவத்தை நீர் மன்னித்தீரையா. ஓம் ரத்தத்தினாலே கழுவி நீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றி நீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓம் ரத்தத்தினாலே கழுவி நீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றி நீரே, எவ்வளவு நல்ல. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய ரத்தத்தினாலே, ஓம் ரத்தத்தினாலே கழுவி நீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றி நீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சத்தத்தை உயர்த்தி சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், என் நண்பர் எல்லாம் என்னை வெறுத்தாலும். சொந்தக்காரங்கனாலே அப்படிதான். என்ன சொல்றீங்க? சொந்தக்காரங்கனாலே இப்படிதான் மறந்து போவாங்க. அவங்க அந்த சமயத்தில் உதவி செய்யலைன்னா அது அவங்களோட தப்பு இல்லை, அவங்க சூழ்நிலைமை காரணம். அவங்க நல்லவங்க தான், ஆனால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைமை வரும். காரணம் என்னன்னா, நீ சொந்தக்காரன் நம்புறதுக்காண்டி நான் உனக்கு ஆண்டவரா இல்லை, என்னை நம்புறதுக்காண்டி என்னுடைய காரியங்களை உன் மூலியமாக வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. என்னுடைய அப்பா இறந்த அன்னைக்கு என்னை வழி நடத்த வேண்டிய தாய்மாமா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அம்மாவோட தம்பி அவர், உங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நான் வருவேன், உங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நான் வருவேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார், இது வரைக்கும் தகப்பன் மூலியமாக உன்னைய நான் நடத்தினேன், இனி தகப்பனா இருந்து நடத்துவேன்னு சொன்னேன். யார் வார்த்தையை நான் நம்பட்டும்? யார் வார்த்தையை நம்பட்டும்? சுற்ற சூழலை நம்பட்டா இல்லை இந்த சத்தியத்தை நம்பட்டா? ஐயா, சுற்றுச்சூழல் என்ன சொல்லும்? உனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லும். வேதம் சொல்லுது, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமானன்னு சொல்லும். சுற்றுச்சூழல் சொல்லும், நீ கீழே போயிட்டு இருக்கிறன்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உயர எழும்ப பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். எதை நம்புகிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம் என்னை வெறுத்தாலும். சொல்லுங்க, சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம் என்னை வெறுத்தாலும், கைவிடாத தெய்வம் நீரே, என்னை மறவாராஜன் நீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எல்லாரும் சொல்லுமா, கைவிடாத